விநாயகர் சதுர்த்தி இந்துக்களின் முக்கியமான பண்டிகையாகும். இது ஆண்டுதோறும் தமிழ் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி நாளில் விநாயகர் பிறந்த நாளாக கருதி முழுமுதற் கடவுளான அவரை வணங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுகின்றது. அந்த வகையில் புதுவையிலும் சிறப்பு வாய்ந்த மணக்குள விநாயகர் வீட்டிலிருந்து சுற்றுலா பயணிகளுக்கும் புதுவை பொதுமக்களுக்கும் அருள்பாலித்து வருகின்றார். கனிம வளங்கள் நிறைந்த வில்லியனூர் ஆற்றுப்படுகையில் இருந்து கிடைக்கும் களிமண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலைகள் புதுவை மட்டுமல்லாது நாட்டின் பல்வேறு மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்வது கூடுதல் தனி சிறப்பாகும். இது குறித்து பத்மஸ்ரீ விருது பெற்ற சிற்பக் கலைஞர் திரு முனுசாமி அவர்கள் கூறுகையில், வணக்கம், எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா புதுமையும் நன்மையும் பல பெருமையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்துக்கிறேன். நாங்கள் வில்லியனூர் பகுதியில் சுடுகளிமண் சிற்பம் செய்கிறவங்க. நாங்கள் வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு ஏதாவது ஒரு கான்செப்ட் கொடுத்துட்டே இருப்போம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த கிராஃப்ட் 2010 ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ஆகிருக்கு, வில்லியனூர் டெரக்கோட்டான்ட்டு. இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா உலக அளவில் நல்லா இன்றைக்கி ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி 6 அடியிலிருந்து 5 அடி உயரம் வரைக்கும் நாங்கள் மண்ணிலே செய்து தரோம். இன்னும் உயரம்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த மண் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான மண். இந்த மண் சங்கராபரணி ரிவரில் கிடைக்கிற மண் இது. இப்போ இந்த வருஷம் இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு பண்ணியிருக்கிறது என்னென்னா 6 அடியிலிருந்து நம்ம செய்திருக்கோம். இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை, எல்லாமே வாட்டர் கலர் தான் பண்ணியிருக்கிறோம். இது பூமியில் போட்டாலும் எந்த ஒரு இது பண்ணாது. கடலில் கரைச்சாலும் சரி, ஆற்றுல கரைச்சாலும் சரி. இது ஆற்றுல கரைக்கும் போது பார்த்திங்கன்னா குளத்தில் ஏரியில் இதெல்லாம் கரைக்கும் போது என்னென்னா அந்த மண் பார்த்திங்கன்னா அந்த நிலத்தடி நீரை பாதுகாக்கும். இந்த மண் கரைக்கிறதுனால மண் பூமியில் உரியாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த விநாயகர் சதுர்த்தி குளத்துலையும் ஏரியிலையும் கரைக்கணும். ஆற்றில் வேணால் கரைக்கலாம். கடலில் கரைக்கிறத விட மெயினாக ஆற்றில் கரைக்கிறது தான் ரொம்ப நல்லதுன்னு கூடன்னு வச்சுங்களேன். அப்படி தான் நம்ம முன்னோர்கள்லாம் அப்படி தான் நம்ம செய்துட்டு வந்தோம். இப்போ தான் அது ஒரு ஃபேஷன் ஆகிட்டு இப்போ கடலில் போய் எல்லாம் கரைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த களிமண்ணில் பார்த்திங்கன்னா இந்த சிலை உங்களுக்கு இப்போ எல்லோரும் நல்லா விரும்பி வாங்குகிறாங்க. இப்போ கொரோனாவிலேருந்து ரொம்ப இதுக்கு ரொம்ப மவுஸ் கூடியிருக்கு. எல்லோரும் ஆன்லைனில் மினியேச்சராக செய்து 6 அங்குலம் 9 அங்குலம்லாம் செய்து எல்லோரும் ஆன்லைன்லேயே புக் பண்ணி எல்லோரும் வீட்டில் டோர் டெலிவரி கொடுத்தாங்க. அதே பழக்கம் இப்போ கண்டினியூ ஆகிடுச்சு. இப்போ உலகம் பூரா இந்த ஒரு இந்த கான்செப்டில் எல்லாம் போயிட்டுருக்கு. இந்த பெயிண்ட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் கலரில் தான் பண்ணுறோம். நம்ம இந்த கழுவுத்தில் அரைப்பாங்களா அந்த மெத்தடில் இப்போ நிறைய நல்ல பெயிண்ட்லாம் இப்போ வந்தாச்சு. இப்போ அந்த வாட்டர் கலரில் தான் பண்ணுறோம். அந்த களிமண்ணே தான் குழைச்சி அடிக்கிறோம். நம்ம அந்த களிமண் கலர்லேயே தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வார்னிஷ் கூட பார்த்திங்கன்னா இந்த எனாமல் வார்னிஷ் கிடையாது. இந்த சாதாரண ஒரு இப்போ இதுக்கு கிளேசிங்லேயே அந்த ஆயில் ப்ராடக்ட்டில் ஒரு சாதாரண ஒரு இது மாதிரி பிளாஸ்டிக் பெயிண்ட் மாதிரி கூட அது இல்லை, மரத்துலேருந்து ஒரு தருவிக்கிற ஒரு இது தான் அது. அதனால் இது எல்லாமே நேச்சுரலான ஒரு விஷயத்தை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். எந்த உயிரினத்துக்கும் ஒரு தீம்பு இல்லாமல் நம்ம பூமியை மாசுபடுத்தாத ஒரு நல்ல துறை இது. இதை மாதிரி நம்ம செய்து இந்த விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடுவோம். நல்ல ஒரு தூய்மையான உலகத்தை உருவாக்கும். இந்த குளோபல் ஒரு கிரீனான குளோபலாக இருக்கணும் தான் நான் வேண்டிக்கிறேன். கூடுமானவரை செயற்கை வண்ணங்கள் பூசிய சிலைகளை பயன்படுத்தி மண்ணையும் கடலையும் குளங்களையும் மாசுபடுத்தாமல் இயற்கையான களிமண் பிள்ளையாரை ஆற்றில் குளத்தில் ஏரியில் கரைத்து மண் வளத்தையும் நீர் வளத்தையும் பாதுகாப்போம். புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு செய்தி தொகுப்பிற்காக ஒளிப்பதிவாளர் தனகோடியுடன் ஜெயச்சந்திரன்.